நிறைய அதனால நன்மைகளும் மாற்றங்களும் உங்களுக்கு நடக்கக்கூடிய வாரமாகத்தான் இருக்கிறது. ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உடம்புல கொஞ்சம் சளி தொந்தரவு, கொஞ்சம் ப்ரீதிங் சம்மந்தமான கொஞ்சம் ஒரு டிஃபிகல்ட்டிஸ் அது மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் பார்த்துக்கணும். 3ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு ராகு உங்களை பிரம்மாண்டமான திட்டங்களை போட்டு அதுக்கு உங்களை தூண்டி விடுவார் அதை செய்ய சொல்லி. அதனால் உங்களுடைய மனசு ரொம்ப ஒரு முன்னை விட ஒரு தைரியத்தோடையும் உத்வேகத்தோடையும் வேலை செய்யும். அடுத்ததாக புதிய சொத்துக்கள் அது வாயிலாக கொஞ்சம் செலவுகள் இருக்கும். சுப செலவாகத்தான் இருக்கும். சொத்துக்கள், வாகனங்கள் அது சம்மந்தப்பட்ட நல்ல செலவுகள்லாம் இருக்கும். உங்கள் பேர்லேயோ உங்கள் மனைவி பேரில் 2 பேரும் கம்பைன் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி எதையாவது ஒன்று புக் பண்ணுறதோ, இல்லை அந்த பத்திரம் உங்களோட கைக்கு வர்றதோ, ஒரு கடனை அடைச்சிட்டு அந்த பத்திரத்தை மீட்டு எடுக்கிறதோ, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும். கடன் ஒன்று இருந்தது அப்படின்னா ஒரு தொகையை செலுத்தி அந்த கடனிலிருந்து வெளிவருது அப்படிங்கிறது இப்போ நடக்கக்கூடியது. எதிர்ப்புகள் அடங்கும். எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பீங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அவங்களே உங்ககிட்ட சரண்டர் ஆவாங்க. அத்தனையும் நடக்கும் இந்த வாரம். அடுத்ததாக சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த ஒரு தொழில் ஸ்தானத்தில் கொஞ்சம் சங்கடங்களை கொடுத்தார். அவர் இப்போ நகர்ந்து உங்களுடைய 11ஆம் இடத்திற்கு வரார். இது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பிளேஸ்மெண்ட்டு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால், என்னெல்லாம் விஷயங்கள் பணம் சம்பந்தமான ஒரு முடக்கம் அப்படிங்கிறது இருந்ததோ, பூர்வீக வகையில் வர வேண்டிய பணம், சொத்தை விற்று என் கைக்கு வர வேண்டியது எல்லாமே உங்களுக்கு தெளிவாகும். சொத்தை மோஸ்ட்லி விற்க முடியும் உங்களால். இந்த தடவை பூர்வீக ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்டை பத்திரம் பதிகிறதுலையோ, ஒருத்தர் பேரை மாற்றுறதுலையோ, அந்த மாதிரி ஏதோ சங்கடங்கள் இருந்தது, நிறைய query போட்டு திருப்பி வருதுன்னா அதெல்லாம் இந்த தடவை கிளியர் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் உங்களுக்கு நடக்கும். அடுத்ததாக உங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் செவ்வாயும் புதனும் சேர்ந்து விரயமாக உட்கார்ந்துருக்காங்க. குரு பார்வையில் இருக்காங்க. ஸோ செலவுகள் என்ன இருந்தாலும் சுப விரயங்களாக நடக்கும். குழந்தைகளுக்காக பல நல்ல செலவுகளை செய்வீங்க. அவங்க வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதற்கு உண்டான சுப செலவுகளை நீங்கள் இப்போ எடுத்து பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக கட்டாயமாக இது இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையிலையும் நிறைய கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு புரிஞ்சுண்டு அந்த மாதிரி உங்களுடைய டேர்ம்ஸ் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த உறவு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் சுமூகமாக மாற தொடங்கும். இப்போது உங்களுடைய பாதகஸ்தானத்திற்கு அதிபதியான புதன் அவர் 12ஆம் இடத்துல போய் வலுவாக உட்கார்ந்துருந்தாலும் புதன் மறைஞ்ச இடத்துல இருந்தால் படிப்பும் நன்னா வரும். அதே நேரத்தில் இப்போ 12ல் இருக்கிற புதனுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பாதகங்கள் எதையும் அவர் பண்ணிட மாட்டார். அதனால் நல்ல விஷயங்களாகத்தான் நடக்கும். எல்லாமே நிலப்புலன்கள் சம்பந்தமான அந்த ஒரு என்ன லிட்டிகேஷன் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் சுமூகமாக தீர்த்துக்கலாம். அந்த பிரச்சனையை விட்டு நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் இருக்கும். வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு மனதுக்கு மிகவும் பிடித்தமானதாக மாறும். அதுதான் தனுராசிக்காரர்களுக்கு மெயினாக வேணும். ஏன்னா அவங்களுக்கு எப்பயும் ஒரு லிபர்ட்டி எதிர்பார்ப்பாங்க. தான் போகிற அந்த நேர்கோட்டிலே தான் நான் போவேன், இப்படி அதை லைனை விட்டு போக மாட்டேங்கிற மாதிரியான ஒரு இது இருக்கும். அதில் நீங்கள் உங்களுடைய நியாயப்படியே நீங்கள் அழகாக வேலை செய்யக்கூடிய ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்கும்.